சேலம் வாழப்பாடியில் பாமக தலைவர் அன்புமணி எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக அருள் உட்பட 40 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். 40 பேர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? சேலம் வாழப்பாடி அருகே உள்ள வடுகத்தாம்பட்டி பகுதியில் குறிப்பாக பாமக ராமதாஸ் ஆதரவு நிர்வாகி அவரது தந்தை இறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று தினம் சென்றிருந்தார்கள். அப்பொழுது பகுதியில் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் அதே போன்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் மாற்றுத்திறனாளர் ராஜேஷ் என்பவர் அருள் ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் வாகனம் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் வந்த வாகனங்கள் 5 வாகனங்கள் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் கொடுக்கப்பட்ட புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் காவல்துறை குறிப்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் மயிலம் சிவகுமார் ஆகியோர் தலைமையில 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் நுழைவாய் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட அவர்கள் ஆதரவாளர்கள் வந்த வாகனங்கள் வேகமாக ஒருவர் மீது வாகனம் மோதியது. அதே போன்று வாகனம் நிறுத்துவது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இருவருமே புகார் அளித்துமே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் காவல்துறையினர் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஏத்தாப்பூர் காவல்துறையினர் அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் 2 தரப்பு வீடியோக்கள் வைத்து அதில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தற்பொழுது பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 40 பேர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த வழக்கு பதிவு நடவடிக்கையை தொடர்ந்து தற்பொழுது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலந்து செல்வதாக பாமக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.